Hi friends, welcome to our channel Children's Time 24 Hours. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய அப்டேட்லாம் பண்ணியாச்சு. கடையில் வந்து எல்லா பொருளுமே வாங்கி ரெடியா வச்சு பிரைஸ்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடை ஓபன் போறோம். எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்ப்போம். கடை ஓபன் பண்ண உடனே இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட் போட்டுக்கலாம். எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேவே எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் வருவாங்க. யாருன்னா வராங்களான்னு போய் பார்ப்போம். ஒரு லேடி வருவாங்க. இவரு நிறைய பேர். இவரும் நம்ம கடை தான் வருவார்னு நினைக்கிறோம். இவங்களும் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு தான் வந்திருக்காரு. சொன்னாருன்னா தெரியல. கவுண்டர் ஒரே ஒரு ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறாரு. இதுக்கு எதுக்கு ஒரு கடைக்கு வராரு? அதில் வேறு சேஞ்ச், எவ்வளோ சேஞ்சு. எல்லோரும் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. ஆனால் விலை எல்லாத்துக்கும் 3 ரூபா ஆக்கணும் பொழுது. சரி, நம்ம விலையை போய் மாற்றிடலாம். அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. நம்ம போயிட்டு எல்லாத்தோட ப்ரைஸையும் மாற்றிடலாம். நம்ம 3 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டில் எவ்வளோ காஸ்ட்டாக வச்சுட்டோம் பார்த்தீங்களா? 3 வச்சுக்கலாம். எக்கு இதுக்கும் வந்து 3 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே 3 வச்சுப்போம். ஓகே, அதுக்குமே சேஞ்ச் பண்ணி வச்சு காஸ்ட்டு. நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க. ஒரே ஒரு சூஷி வாங்கிக்கிறார் ப்ளீஸ். ஓகே, இவருக்கு 1 ரூபா சேஞ்சு. ஒரு கார்டு தராரு. ஓகே, இவங்களும் கார்டு தந்தால் நல்லாயிருக்கும். கேஷாக தராங்க. உங்களுக்கு $1. இவர் வாங்கிக்கிறார் கேஷ். 2 முட்டை பாக்கெட் வாங்கிக்கிறார். ஒரு $40 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டமர். மில்க் வந்து எக்ஸ்பென்சிவா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ருபீஸ் என்னால் ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது. நான் டோட்டலாக ஒரு 26 ருபீஸ் வாங்கிறார். 70கா? ஓகே, 74. ஓகே, இங்கே கார்டு. இவர் நிறைய பொருள் வாங்கியிருக்காரு. ஓகே, $1 ஒன்லி. அங்கே $2
ஒரு காஃபி பவுடர் மட்டும் வாங்கிக்கிறேன். $4. கார்டு 15. நம்ம எல்லா வேலையுமே ரவுண்டாக வச்சு வைத்தோன்னா நம்மளுக்கு வந்து சில்லறை கொடுக்குற வேலையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மிஷினில் அதிகமாக டைப் பண்ணுற வேலையே கிடையாது. நிறைய பேர் வராங்க. பாஸ்தா அவ்வளோ விலையை வச்சுருக்கேன். பாஸ்தாவும் மில்க்கும் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிடுறாங்க. அதை சேஞ்ச் பண்ணணும். இதனால கடைசி வரைக்கும் அதை வாங்காமலே போயிடுவாங்க. $19 வாங்கிக்கிறாங்க பாட்டி. அப்படி என்ன பாஸ்தா விலை வச்சுக்கிறேன்னு பார்ப்போம். ஆமாம், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு 4 வச்சு பண்ணுறேன். மில்க்குக்கு 3 வச்சதுக்கப்புறமா பார்த்தா 2 கூட வச்சுப்போம். ஓகே, வந்து ஈவினிங் ஆச்சு. வந்து மாவு பாக்கெட் தான் வாங்கிக்கிறேன். கார்டு. ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நம்ம லைட் ஆன் பண்ணிடலாம். நம்மகிட்ட மில்க்கு வாட்டர் பாட்டில்லாம் ஸ்டாக் அதிகமாகவே இருக்கு. ஒரு நிறைய பொருள் வாங்கியிருக்காரு. கேஷ் $8. இங்கே என்ன சொல்லிட்டு போகிறாரு? காஃபி. ஹே, காஃபி காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாங்கி ஆகணும். கார்டு. ஓகே, இவர் நிறைய பொருள் வாங்கியிருக்காரு. ஓகே, சூஷி தான் அதிகமாக வாங்கிடுறாங்க. $38. ஓகே, போடு. $1. என்னது எக்ஸா? முட்டைமா காலி. வந்து பார்த்துட்டு போவோம். பார்ப்போம் முட்டை எப்படி எவ்வளோ. எல்லாமே காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன், மில்க்கு ஒன்று தான் இது காலி ஆகிருக்கு. ஆயில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சேல்ஸ் ஆகுது. ஆயில், காஃபி தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ப்ராஃபிட் $331 வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.